இந்தியா தமிழ்நாடு மட்டும் இல்லாம இலங்கை போன்ற தமிழ் பேசக்கூடிய நாடுகள், உலக நாடுகள்ல தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பல நாடுகள்லையும் பிரபலமான இஸ்லாமிய பேச்சாளராக இருந்தவர் தான் அப்துல் பாசித் புகாரி. இவர் பிரபலமான ஒரு பேச்சாளராக இருந்தார். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல இவர் இன்றைக்கு கைதும் செய்யப்பட்டிருக்காரு. பண மோசடி தொடர்பாக இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. 10 கோடிகளுக்கும் அதிகமான பண மோசடி தொடர்பாக இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக சுமத்தப்பட்ட நிலையிலேயும், அதே போல ஒரு பெண்ணுக்கு எதிரான மோசடி தொடர்பாகவும் அவங்களை ஏமாத்தினது தொடர்பாக சொல்லப்படுது. இந்த 2 பிரச்சனைகளுக்கும் எதிராக அப்துல் பாசித் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல பிரபலமாக பேசப்பட்ட இஸ்லாமிய பேச்சாளராக இருந்த நிலையில தான் இந்த கைதும் இடம்பெற்றிருக்குது. இந்த கைது தொடர்பான ஒரு சில வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது. இந்த கைது நடைபெறுவதற்கு முன்னர் அங்க இருந்தவங்க பேசுத வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்தது. அதுல ஒருத்தர் போலீஸுக்கு கோல் பண்ணி ஒருத்தர் சொல்லுதாரு, இவர் தான் அப்துல் பாசித், இவரு பெண் ஒருத்தரையும் ஏமாத்திருக்காரு, இங்க இருக்கக்கூடிய ஒருத்தரை காட்டி சொல்லுதாரு, இவருடைய அண்ணண்ட மகளைத்தான் ஏமாத்திருக்காரு என்று சொல்லி ஒருத்தரை காட்டுதார். அடுத்த விஷயம் என்னென்று சொன்னால், பண மோசடி தொடர்பாக இவர் ஏமாத்தி இருக்காரு என்று சொல்லி அவர் அந்த கருத்தையும் சொல்லுதார். அதே போல இவர் இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்காரு என்று சொன்னா, அந்த வீடியோ எடுக்கப்படுத இடத்துல சொல்லுதாங்க, இந்த பிரதேசத்துக்கு ஏன் வந்திருக்காங்க என்று சொன்னா 90 லட்சம் ஹவாலா மணிய, அதாவது சட்டவிரோதமான முறையில பணப்பரிமாற்றத்துக்காக வந்திருக்காரு என்று சொல்லி சொல்லுதாங்க. இப்படி சில குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில பண மோசடி, பெண்கள் தொடர்பான மோசடி தொடர்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு இந்தியாவில் வச்சு இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதுல உண்மைத்தன்மைகள் தொடர்பாக இதுவரைக்கும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படாத நிலையிலையும், அப்துல் பாசித் அந்த இடத்திலேயும் சரியான விளக்கங்கள் எதுவுமே வழங்காத நிலையில தான் இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருக்குது. எனவே அவர் சார்ந்தவங்க அல்லது அவருடைய கருத்தை அல்லது இந்த நடந்த விஷயங்கள் தொடர்பாக பேசினால் மட்டுமே இதுல உண்மைத்தன்மைகள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். ஒரு தரப்பு சாரார விளக்கங்கள் தான் இப்போதைக்கு வழங்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய விளக்கங்களையும் அந்த குற்ற பின்னணி தொடர்பாகவும் அவங்க பேசியிருக்காங்க. அப்துல் பாசித் அவருடைய பக்கத்து விளக்கத்தை சொல்லுவாரான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரைக்குமான தகவல்களோட அடிப்படையில பண மோசடி, இந்த பெண் தொடர்பான மோசடி தொடர்பாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்த கட்டமாக என்ன நடைபெறும் என்பதையும், உண்மையிலே குற்றவாளியா அல்லது இவர் மீது பழி சுமத்தப்படுவதான்றத அடுத்த கட்ட விசாரணைகளோட அடிப்படையிலும், அப்துல் பாசித் அவர்களோட பக்க சார்பான பதிவுகளின் அடிப்படையிலையும் என்ன நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.